14/7/26. இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா, திருப்பூரில் ஒரு கம்பெனியில் சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த லோடை அன்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது இது இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அது என்னன்னா கோபம். தான் மேலே தனக்கே கோபம், அடுத்தவங்க மேலே கோபம் அப்படின்லாம் நிறையா இருக்கு. இந்த கோபங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில ஒரு வளமான எதிர்காலத்துக்கு ஒரு பின்னடைவு என்னன்னா இந்த கோபம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கோவப்படுவாங்க. என்னை பொறுத்தளவுக்கு நான் எப்படி கோவப்படுவேன் அப்படின்னா, எனக்கு என் மேல கோபம் வந்தாலும் சரி, அடுத்தவங்க மேல கோபம் வந்தாலும் சரி, ஆனா அது உண்மையான கோபமா இருக்காது. அதுல ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னா, கோவப்படுற மாதிரி நடிப்பேன். ஆனா நிஜமா கோவமே படமாட்டேன். அந்த கோவங்கிறது ஒரு நடிப்பா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த கோபத்தை நிஜமா ஒருத்தவங்க மேல காமிக்கிறவோ, நமக்கு நாமே காமிச்சுக்கிறப்பவோ, அல்லது அடுத்தவங்க மேல காமிக்கிறப்போ, அது என்ன ஆகும்னா, நம்மளோட வளமான எதிர்காலம் இருக்குல்ல, அதுக்கு மிகப்பெரிய சத்ருவா இருக்கும், எதிரியா இருக்கும். நம்மளோட எதிர்காலம் பாதிக்கப்படும். அப்படி நிஜமா கோவப்படுறப்ப நாம என்ன செய்றோம் நமக்கே தெரியாது. ஆனா, நாம பொய்யா கோவப்படுறப்ப, நடிச்சு கோவப்படுறப்ப, நாம என்ன செய்றோம்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்படிங்கிறப்ப, அந்த கோபத்தோட அழிவுலேருந்து, அது ஏற்படுத்தக்கூடிய அழிவுலேருந்து நாம தப்பிச்சுக்கலாம் வாழ்க்கையில. அதனால, என்னோட வாழ்க்கையில நான் என்ன செய்வேன் அப்படின்னா, கோவப்படுற மாரி நடிப்பேன். ஆனா, உண்மையான கோவமே படமாட்டேன். இது என்னோட வாழ்க்கையில, என்னோட ஒரு வெற்றியோட ரகசியம்னு கூட சொல்லலாம். இது நான் எனக்கு மட்டும் தான் வச்சிருக்கேன். இது மாரி கோவப்படுற மாரி நடிங்கன்னு சொல்லி நான் யாரையும் சொல்லவும் இல்ல, வற்புறுத்தவும் இல்ல. தட்ஸ் ஆல்.